அஜித்குமார் கொலை வழக்கில் அரசு மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை. மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது உடல்நிலை எப்படி இருந்தது என கேள்வி. நகை திருட்டு புகாரில் 15 நிமிடங்கள் விசாரித்த பிறகு விடுவித்திருந்த திருப்புவனம் காவலர்கள். அன்று இரவே சிறப்பு படை விசாரணை என்று அழைத்து தாக்கிய நிலையில் அதற்கு உத்தரவிட்டது யார் என்று கேள்வி. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த கல்லூரி பேராசிரியை நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க திட்டம். பணியாற்றக்கூடிய திண்டுக்கல் கல்லூரியில் அடுக்கடுக்கான புகார்கள் வந்ததால் முடிவு. திருச்செந்தூரில் 10 கோடி ரூபாய் செலவில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூட்டணி நிலைப்பாட்டை விஜய் என்று அறிவிக்க வாய்ப்பு. சென்னை பனையூரில் செயற்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அருளை நீக்கிவிட்டு பாமக கொறடாவாக மயிலம் சிவக்குமாரை நியமிக்க கோரிக்கை. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரும் சபாநாயகரிடம் மனு. சேத்தியாத்தோப்பு அருகே கருவெட்டியில் NLC விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம். வாணிதிராயபுரத்தில் நிலம் கையகப்படுத்த வீடுகளை அளவீடு செய்யவும் எதிர்ப்பு. துணைவேந்தர் நியமன வழக்கில் தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம் மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கு தடை விதிக்கலாமா என்று 4 வாரங்களுக்கு பிறகு முடிவு செய்கிறது உச்சநீதிமன்றம். திருமணத்திற்கு முன்பு தம்பதியருக்கு மருத்துவ பரிசோதனையை கட்டாயமாக்க கோரிய மனு தள்ளுபடி. நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை தொடர்பாக 3 பேர் கைது. தகாத உறவை நேரில் பார்த்ததால் கொலை செய்ததாக தகவல். டிரினிடாட் டொபாகோ பிரதமருக்கு சரையு நதிநீரை பரிசாக அளித்த பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திலும் உரையாற்றுகிறார். ஜார்க்கண்டில் நின்று கொண்டிருந்த ரயில் மீது மோதிய மற்றொரு சரக்கு ரயில். பெட்டிகள் தடம் புரண்ட பதற வைக்கும் வீடியோ. இழப்பீட்டை குறைப்பதற்காக ஏர் இந்தியா மிரட்டல் விடுக்கிறது என்று குற்றச்சாட்டு. விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினர் புகார். டெல்லியில் பழைய கார்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக வழக்கு. மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜப்பானில் நாளை சுனாமி வரும் என்று பரவக்கூடிய வதந்தியை நம்ப வேண்டாம் என்று அரசு விளக்கம். கணிப்புகள் என்ற பெயரில் வெளியாகக்கூடிய தகவல் வதந்தி என்றும் அறிவிப்பு. அடுத்த மாதம் இந்தியா வங்கதேசம் இடையே கிரிக்கெட் தொடர் நடைபெறாது என்று தகவல். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய அணி வங்கதேசம் தற்போதைக்கு செல்லாது என்றும் தகவல். கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் திருப்புவனம் அரசு மருத்துவரிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக ஒட்டுமொத்தமாக 25 மணி நேரம் விசாரணை நடத்திய மாவட்ட நீதிபதி 3வது நாளாக இன்றும் விசாரணையை தொடர்கிறார். அதன்படி திருப்புவனம் அரசு மருத்துவமனை அறுவை சிகிச்சை மருத்துவர் கார்த்திகேயனிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அஜித்குமார் அழைத்து வரப்பட்டாரா, அப்போது அவருடைய உடல்நிலை என்னவாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். சிபிஐ விசாரணை மூலமா இந்த வழக்கு தாமதமாகும், குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஐயம் எங்களுக்கு இருக்குது. அதனால சிபிசிஐடி தலைமையில நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அது நாங்கள் மனுவாகவும் தாக்கல் பண்ணியிருக்கோம் உயர்நீதிமன்றத்தில். இந்த இடைக்கால உத்தரவு 8/7 வரைக்கும் ஐயா கொடுத்துருக்குறாங்க.
அதன் பிறகு மதுரை மாண்புமிகு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிடுவாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். இதேபோன்று அஜித்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனாரிடமும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் அஜித்குமார் தாக்கப்பட்டு அன்று என்ன நடந்தது என்று விளக்கம் அளித்தார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மடப்புறம் கோயில் வாசலில் நின்றேன். மடப்புறத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இந்த மாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார். நான் என்னன்னு கூட கேட்கல. ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு வருதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டேன். அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன். ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. போலீஸ்காரங்க 2-3 பேர் நம்ம ஊர் பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் மட்டும் வண்டியில் ஏறிட்டார். ஆமாம், டிஷர்ட்டு. அவர் மட்டும் ஏறிட்டார். நான் இன்னும் 2 பேர் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை நாங்கள் 6 வாங்க, நீங்கள் கொண்டுட்டு போங்க, நான் வந்துடுறேன், பின்னாடி வந்துடும் அப்படின்னாங்க. அதோட நான் வந்துட்டேன். வண்டி எங்கே போகணுன்னு கேட்டேன். ஜிஹெச் போ அப்படின்னாங்க. அதோட நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க நான் உள்ள நுழையிறேன். அந்த போலீஸ்காரங்களும் உள்ள வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஆள்னால தூக்க முடியாது அவரை, அஜித்தை. அதனால அந்த அவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. திருப்பம் டேஸில் இருந்து ஆள் வந்தார். அவங்க போலீஸ்காரங்க வந்தாங்க. என் ஃபோன் நம்பரு என் பேரெல்லாம் கேட்டாங்க. சொன்னேன். சார் நிற்கவா போவான்னு கேட்டேன். நெல் அப்படின்றாரு. நேராச்சு ஒரு பச்சை நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கார்ட்டே கேட்டேன். சார் இருக்கவா கிளம்பாவா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அப்போ தான் அவங்க பேசிக்கிறாங்க. தம்பி இறந்துட்டாப்புல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் திருப்புவனம் காவலர்களின் விசாரணையை மீறி சிறப்பு படைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் மடப்புரம் கோவிலுக்கு தான் சாமி தரிசனத்திற்கு சென்ற போது தன்னுடைய காரை கோவில் காவலாளி அஜித்குமார் பார்க்கிங் செய்ததாகவும் அதன் பிறகு தன்னுடைய காரில் இருந்த 9 சவரன் நகையை காணவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கோவில் காவலாளி அஜித்குமாரை அழைத்து சுமார் 15 நிமிடங்களுக்கு விசாரித்து திருப்புவனம் காவலர்கள் பிறகு அவரை விடுவித்து விட்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்திற்கு அஜித்குமாரை அழைத்து சென்றதும் பின்பு அவரை விடுவித்ததும் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் திருப்புவனம் காவலர்கள் விசாரித்து அனுப்பிய பிறகு அன்று இரவே சிறப்பு படை காவலர்கள் அஜித்தை விசாரணைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் மடப்புரம் கோவில் அருகே வைத்து சிறப்பு படை காவலர்கள் அஜித்குமாரை தாக்கியதாக தெரிகிறது. அதன் பிறகு அஜித்குமாரை ஆட்டோவில் வைத்து சிறப்பு படையினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் திருப்புவனம் காவலர்களை மீறி சிறப்பு படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்திருந்த பேராசிரியர் நிகிதா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கல்லூரி கல்வி இயக்குநர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது உயிரிழந்த அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா என்பவர் தற்போது திண்டுக்கல்லில் உள்ள MV முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறையின் தலைவராக பணியாற்றி வருகிறார். அவர் மீது ஏற்கனவே மாணவிகளை தகாத முறையில் நடத்தியது, வருகை பதிவேடு மற்றும் அலுவல் பணிகளை முறையாக மேற்கொள்ளாதது, சக பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசியது, கல்லூரி முதல்வருக்கு கட்டுப்படாதது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான புகார்கள் நிலுவையில் உள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் கல்லூரி அளவில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலமாக மதுரையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நிகிதா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரித்து அதனை உறுதி செய்து கல்லூரி கல்வி இயக்குநருக்கு இணை இயக்குநர் விரிவான அறிக்கையை அனுப்பியிருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் இதுவரை அதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் காவலாளி உயிரிழப்புக்கு பின்பு நிகிதா மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்திற்கு வருவதால் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் நிகிதா மருத்துவ விடுப்பில் உள்ள நிலையில் நாளையுடன் அவருடைய விடுப்பு முடிவடைகிறது. அஜித் மரண வழக்கிற்கு பிறகு அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை நிகிதா கல்லூரிக்கு செல்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது.